உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்களோடு பேசும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவியை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய அந்த வயநாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஒட்டுமொத்த இந்திய மக்களையுடைய இருதயத்தையும் உடைத்த நொறுக்கின இயற்கையினுடைய கோர தாண்டவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து அந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. என அன்பானவர்களே, இது போன்ற ஒரு நிகழ்வு நம்முடைய தேசத்தில் இனி நடைபெறவே கூடாது என்று சொல்லி ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே கேரள மாநிலத்திலே 3 மலை கிராமங்கள் முற்றிலுமாய் அந்த கடுமையான நிலச்சரிவிலே மாட்டி ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து போன நிகழ்ச்சியையும் அதனுடைய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் சுக்குநூறாய் உடைகிறது. ஐயோ, எவ்வளவு ஒரு கோரமான இயற்கையினுடைய கோர தாண்டவம்! சாதாரணமாய் ஆரம்பித்த ஒரு அருவியினுடைய நீர்வீழ்ச்சி மலவென்று பெரு வெள்ளமாக மாறி அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய நிலத்தை சரிவாக்கி 3 கிராமங்கள் முற்றிலுமாய் இல்லாமல் போனது. அநேகர் மரித்து போனார்கள். குழந்தைகள் மரித்து போனது. சகோதர சகோதரிகள் மரித்து போனார்கள். வயதானவர்கள் மரித்து போனார்கள். ஏராளமான மிருகங்கள் மரித்து போனது. ஆனால் நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு போய் உதவி செய்ய முடியாதபடிக்கு அந்த முக்கியமான பாலம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட போதும் 1-2 நாட்களுக்குள், மணி நேரங்களுக்குள் மிக வேகமாய் துரிதமாய் செயல்பட்டு அருமையான ஒரு இரும்பு பாலத்தை அமைத்து அதிலே தன்னுடைய கனரக வாகனத்தை இயக்கி அதன் மூலமாய் மீட்புக்கான கருவிகளை கொண்டு போய் முடிந்தவரை எவ்வளவு விரைவாய் மக்களை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாய் உயிருக்கு போராடினவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய அன்பு இராணுவ வீரர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் இது நடந்தது? எதற்காக நடந்தது? இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. ஒன்றே ஒன்று, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் இது போன்ற அழிவுகள் தேசத்திற்கு வராமல் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே நாம் ஆங்காங்கே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவுகளை கேள்விப்படுகிறோம். திடீரென்று வருகிற காட்டாற்று வெள்ளத்தை கேள்விப்படுகிறோம். பயங்கரமான பேரிடர்களை நாம் கேள்விப்படுகிறோம். கோர விபத்துகளை கேள்விப்படுகிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குடும்பமாய் ஜெபிக்க தீர்மானிப்போம். சபையாக ஜெபிக்க தீர்மானிப்போம். பல நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்து ஜனங்களையும் இது போன்ற சூழ்நிலைகள் வராமல் நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
நம்முடைய ஜெப குறைவு தேசத்தில் சத்துரு பலமாய் அவன் கிரியை செய்வதற்கு காரணமாகி விடுகிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் அதிகமாகும் போது நம்முடைய தேசம் அமெரிக்கையாய் சமாதானமாய் பாதுகாப்போடு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லை. ஆகவே ஜெபிக்க தீர்மானிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்தியாவில் ஒவ்வொரு மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிரதமருக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வருக்காக, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்காக, தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்காக, தேவன் நம்முடைய தேசத்திலே தந்திருக்கிற எல்லா மொழிகளை பேசக்கூடிய மக்களுடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அதிகமாய் தேசத்திற்காக ஜெபியுங்கள். தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகள் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட கோர விபத்துகளிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை மீட்டடிப்பார். அநேக உதவி கரங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அநேக தன்னார்வ தொண்டு பயங்கரமான உதவிகளை அங்கு செய்து வருகிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இது போன்ற நிலச்சரிவுகள் தொடர்ந்து அந்த மாநிலத்தில் ஏற்படாமல் ஆண்டவர் அந்த மாநிலத்தை காத்துக்கொள்ளும்படியாக, அந்த மாநில மக்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படி நீதிமான்களாகிய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, கேரள மாநிலத்திலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். நாங்கள் என்ன வார்த்தை உம்மிடத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே? 3 மலை கிராமங்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாகிவிட்டதையா. அவர்களை மீட்க முடியாத நிலைமை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் இராணுவ வீரர்கள் வேகமாய் பாலங்களை அமைத்து தன்னால் இயன்ற மட்டும் ஜனங்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது. குடும்பத்தில் பலர் மரித்து விட்டார்கள். ஆண்டவரே, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அவர்களுக்கு வழி இல்லை சுவாமி. ஆனாலும் எங்கள் தேசத்திலே உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இது போன்ற நிகழ்வு எங்கள் தேசத்தின் எந்த மாநிலத்திற்கும் வராமல் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாரத்தோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. மீட்கப்பட வேண்டியவர்களை முற்றிலுமாய் மீட்டு தாரும். மரணத்துக்கு போராடுகிறவர்களுக்கு உடைய ஜீவனை கொடும் சுவாமி. அவர்களுக்கு விடுதலை தாரும் சுவாமி. காயப்பட்டிருக்கூடிய காயங்கள் ஆறட்டும் ஆண்டவரே. அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதலை தாரும் சுவாமி. அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. தேசத்திற்காக ஜெபிப்போம், க்ஷேமத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.